நேத்து நைட்டே இட்லிக்கு அரைக்கிறதுக்காக கருப்பு கவுனியும் இட்லி அரிசி ஊற போட்டிருந்தேன். காலையில் எழுந்து வந்தோடனே முதல் வேலையாக பார்த்தீங்கன்னா உளுந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 10 மணி போல் அரைச்சா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு பீர்க்கங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கருப்பு உளுந்து, காஞ்ச மிளகாய், வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய். எப்போவுமே நம்ம சமைக்கிற வெங்காயம் தக்காளி சட்னி மாதிரி தான். அது கூட கொஞ்சம் பீர்க்கங்காய் சேர்த்துக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் அப்படியே வெஜிடபிளை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட தோசை வச்சு தான் காலையில் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியிருந்தேன். அவருக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். நான் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன். என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு புடலங்காய் கூட்டு கூடவே உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சுருந்தேன். என்னோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இது சாப்பிடாம இருக்கிற டயட் இல்லை, சாப்பிட்றதே நல்ல வெல் பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரியான டயட்டு. காலையில் எழுந்ததும் ஒரு கிளாஸ் அளவு தனியா வாட்டர். அப்புறம் இன்னைக்கு மசாலா ஓட்ஸ் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தேன். கூடவே வெஜிடபிள் இருக்கணும் அப்படின்றதுக்காக கேப்சிகம் சாட்டே பண்ணிட்டேன். ஒரு பாயில்டு எக் வச்சு சூப்பராக என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் நிறைய பேலன்ஸ்டு ஹெல்த்தி ஃபுட் வரும். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.